ஹலோ கைஸ், வெல்கம் டு கபடி இன்சைடர். இந்த இன்ஸ்டாகிராம் சீரிஸ் நடந்ததுல நம்ம கடைசி பார்ட்ல தான் இருக்கோம். இந்த பார்ட்ல நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா வரப்போகுது. இதை நல்ல நான் பாஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சீக்ரெட்ஸ் ரிவீல் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். ஓகே, வாங்க ரொம்ப நேரம் பேச வேணாம், இந்த வீடியோக்குள்ள டக்குன்னு போலாம். ஓகே கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கபடி இன்சைடர், த அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் கபடி. நம்ம டீமோட ரைடிங் யூனிட் தான் பெஸ்டா இருக்கு. ரஞ்சித் அண்ணா எங்க போனாலும் அந்த டீம் வந்து ஜெயிச்சிரும். அப்படியா? ஆமா, என்கிட்டயே சொல்லியிருக்காரு. அவர் எல்லா சீசனும் விளாண்டுருக்காரு. அவர் எல்லா சீசனும் விளாண்டுருக்காரு. எல்லா சீசனும் அவர் விளாண்ட டீம் பிளே ஆஃப் போயிருக்கு. இதாண்ட சொல்லியே இந்த சீசன் வந்தாரு. அப்ப கண்டிப்பா இந்த தடவை தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போயிட்டு கப் அடிக்கும், அப்படிதானே? கண்டிப்பா. அண்ணா, நீங்க எல்லாரும் வந்தா மட்டும் போதும், நீங்க பேச கூட வேணாம், நாங்க பாத்துக்கிறோம் ஸ்போர்ட்ஸ் டே. கண்டிப்பா அவங்க எல்லாம் வருவாங்க. தமிழ் தலைவாஸ்க்கு எடுத்து தமிழ் தலைவாஸ் சென்னையில மேட்ச் இல்லாததான் ஒரு வருத்தம், வேற எதுவுமே இல்ல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நான் சென்னையில மேட்ச் இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க ஃபேமிலிஸ் எல்லாம் ரெண்டு பேரும் மிஸ் பண்றீங்களா? ரொம்ப நாளா இருக்கே கேம்ப். ப்ரோ, என் பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன் ப்ரோ. யார் கலரா? இல்ல இங்க ஃபேமிலி கேட்டாங்க, அதான் பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னேன். ஆமா, யாருங்க ஃபேமிலி மிஸ் பண்ணாம இருப்பாங்க? மிஸ் பண்றேன். டைம் இப்போ பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் வந்து எப்படி விளையாடுறீங்க? எல்லாரும் டீமுக்கு வந்து நல்ல கோஆர்டினேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு டீமா பிரிச்சு விட்டு மேட்ச் நடத்தும்போது பொசிஷன் மாத்தி விடுவாங்க. அதுல யாரோட காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு செக் பண்ணலாம்ல. அதுக்காக தான் டீமுக்குள்ளே பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி பண்றாங்க கோச், வேற எதுவுமே இல்ல. அதுக்குன்னு ஆப்போனன்ட் டீம் மாதிரி சண்டை எல்லாம் போடுறது இல்ல, ஒரு காம்பினேஷனுக்காக தான் அந்த மேட்ச் வைக்கிறாங்க. ரொம்பலாம் எஃபோர்ட் போட்டு ஆட மாட்டோம். இதெல்லாம் சொன்னா டாப் 2 ரைடர்ஸ் உங்க ரெண்டு பேருக்கும் நம்ம டீம்ல இருந்து யாரு சொல்லுவீங்க? ரேட் பண்ணுங்க நம்ம ரைடர்ஸ். ஓகே, ரேட் தி ரைடர்ஸ். யார் நம்பர் 1 2 3? அவர் தாங்க கேக்குற கேள்வி வந்து ஃபேன்ஸ்ங்க, என்னால எதுவும் பண்ண முடியாது, சாரி. நீங்க பதில் சொல்லிடுங்க. நானே சொல்லணும், அவர் தாங்க நம்பர் 1. டீம்லயே என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ரஞ்சித் அண்ணன் தான். நம்பர் 2 நம்பர் இருக்கு. அடுத்து வாங்க, அடுத்த ரெண்டுக்கு வாங்க. அடுத்துனா சச்சின், நரேந்தர், சந்திரன், ரஞ்சித். உங்களுக்கும் ரேட் பண்ணுங்க 1 2 3. நிறைய பேர் இருக்காங்க. நான் யாராவது ஒரு பிளேயரை சொன்னா அவங்களுக்கு வருத்தம் ஆகும். அது வேணாம், அந்த கொஸ்டின் வேணாமே. கான்ட்ரோவர்சி தான் எங்களுக்கு வேணும். 3 பேர் தானே தமிழ் தெரியாது, தமிழ்ல சொல்லல. சொல்லுங்க ப்ளீஸ். சச்சின், நரேந்தர், விஷால். அண்ணா கம்மியா பேசுறாரு, பேசினாலும் அட்டியா பேசுறாரு. சாஹில பத்தி சொல்லுங்க. உங்களோட வைஸ் கேப்டன்ஸ் பத்தி எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். சாகிலா? சாஹில் குலியா. சாகிலுக்கும் சாகருக்கும் ஆல்ரெடி 2-3 சீசன் அவங்க தான் ஒரே டீம்ல விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மேட்ச் வந்திருந்தாங்க. அவங்களோட காம்பினேஷன், 2 பேர்த்துக்கும் காம்பினேஷன் அவங்ககிட்ட அதிகமா ரைட்டர் பாயிண்ட் எடுக்கிறது கஷ்டம் தான். 2 பேரும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். அதிகமா மிஸ்டேக் பண்ணாங்கன்னா கவர் பொசிஷன்ல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க, கார்னர் பொசிஷன்ல அதிகமா மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. அது வந்து டீமுக்கு இன்னும் ரொம்ப யூஸா இருக்கும். சாகிலும் சாகரோட காம்பினேஷன் வந்து கண்டிப்பா. ஆசான முத்து ப்ரோ, இந்த முறை தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சா உங்களுக்கு நான் முடிச்சிட்டேன் கல்யாணம். ரஞ்சித் அண்ணா டிடில ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா தமிழ் தலைவாஸ் உங்களை எடுப்பாங்கன்னு? நான் அன்சோல்ட் ஆகணும்னே ரொம்ப அப்செட்டா இருந்தேன். ஏன்னா கை சர்ஜரி பண்ணி அங்கேதான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக மேட்ச் இந்த சீசன் நல்லா விளையாடுன்னு சொல்லி 8 கிலோ கம்மி பண்ணிட்டு ஃபிட்னஸ் பண்ணிட்டு அவங்க எடுக்காது ரொம்ப ரொம்ப இத மைண்ட் அப்செட்ல தான்
அன்னைக்கு நைட்டு சேர்ல தானே ஃபோன் பண்ணாங்க. பண்ணிட்டு கண்டிப்பா உன்னை கூப்பிடுவோம் நீ வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபுல் நம்பிக்கை இல்ல. ஏன்னா அன்னையோடு விட்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அடுத்த 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோன் அடிச்சு கேம்புக்கு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. நரேந்தர் பத்தி சொல்லுங்க. இந்த சீசன் ப்ரிப்பரேஷன் அவர் நல்லா பல்க் ஆயிட்டாரு, நல்லா ஆர்ம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எப்படி இருக்காரு, என்ன பண்றாரு, எவ்வளவு அக்ரெசிவா பிராக்டிஸ் பண்றாரு? அப்படிலாம் இல்ல, சச்சினும் நரேந்தரும் எங்களை விட எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் அதிகமா பண்றாங்க. அன்னைக்கு போட்டோ ஷூட்டுக்கு வந்திருந்தாங்க நினைக்கிறேன் சென்னைக்கு. வரதுக்கு முன்னாடி வர ஃபிட்னஸ் பண்ணிட்டு தான் அங்க வந்தாங்க. நரேந்தர் வேற ஆல்ரெடி சொல்லியிருந்தான் இந்த வருஷம் வின் பண்ண வச்சுட்டு தான் போவேன்னு சொல்லியிருந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா நடக்கும். இன்னொரு 3 வருஷம் வந்து அவர் வந்து டீமை வின் பண்ண வைக்கிறதுக்கு இங்கதான் இருக்க போறாரு. சோ அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அண்ணா, உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கேக்குறாங்க. அவங்களால இன்ஸ்பயர் ஆனீங்க. ரோஹித் சர்மா. எனக்கு சொல்லிட்டேன், விராட் கோலின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? சாரி, ரோஹித்னு சொல்லிட்டேன். ரோஹித் சர்மா. ஓகே, காலேஜ் கபடி. ஓகே, யா, காலேஜ் கபடி வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவா வந்து சென்னையில இருக்க காலேஜஸ்க்கு நடத்தலாம்னு நினைச்சோம். பட் நீங்க நிறைய பேர் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருந்து நாங்க வரலாமா அப்படின்னு கேட்டீங்க. எஸ், நீங்க வரலாம். உங்க காலேஜ்ல ஒரு டீம் இருந்ததுன்னா அந்த டீமோட கூட்டிட்டு வாங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது இண்டிவிஜுவலா ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. உங்களுக்கு டீம் இருந்தா உங்க டீமோட ஐடி கார்ட்ஸ், உங்க டீமோட நேம்ஸ், இமெயில் ஐடிஸ் எல்லாமே நாங்க எங்க பயோல வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வெட்னஸ்டே இஸ் தி லாஸ்ட் டே. நீங்க நேர்ல வரும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னு நாங்க அப்புறமா சொல்றோம். ஆல் ஓவர் ஒரு டவுட். இப்போ சென்னையில உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த காலேஜ் மேட்சா, இல்லனா திருச்சியில உள்ள டீம் எல்லாம் வரலாமா? ஆல் ஓவர் தமிழ்நாடா? ஒரு நாள் அவங்களால வந்துட்டு போக முடியும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா வரலாம். அதெல்லாம் வாரம் தான். எனக்குலாம் நிறைய போன் வந்துச்சுங்க. சென்னை காலேஜ் போடுவாங்க. இன்னைக்கு திரும்ப டீடைல்ஸ் வந்து பதிவு பண்ணுவாங்க. சோ ரஞ்சித் அண்ணா, தமிழ் தலைவாஸ் மெயின் 7 நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா யாரெல்லாம் சூஸ் பண்ணுவீங்க? யார் அந்த 7ல இருப்பா? ஐயோ வேணாம். நான் என்ன தவிர 7 பேர் சொல்லட்டுமா? நான் சொல்றேன். ஷூர், டெஃபினெட்லி. அந்த விருப்பம் அது. சாகர், சாகில், அபிஷேக், ஆசிஸ், சச்சின், நரேந்தர், இமான்சு. இப்ப இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இங்க வந்து அவன் ஸ்டார்டிங் 7 கேட்டப்ப ஒரு விஷயம் சொன்னாரு, கவனிச்சிங்களா? இவரோட ஸ்டார்டிங் 7ல அவர் இல்லாம சொல்லும் போது அபிஷேக் ரைட் கவர், லெஃப்ட் கவருக்கு ஆஷிஷ், லெஃப்ட் கார்னர் சாஹில், ரைட் கார்னருக்கு சாகர், ரைடர்ஸ் நரேந்தர், சச்சின், ஹிமான்ஷு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இந்த லெஃப்ட் கவருக்கு ஆஷிஷ்னு சொன்னாரு. அதுக்கான ரீசன் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த தடவை மோஹித் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் மோஹித்னு வரவே இல்லை, ஏன் என்ன ஆச்சுன்னா மோஹித் வந்து கேப்ல ஜாயின் பண்ணலையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு வந்து இது ஒரு ஆன்சர் நான் சொல்லுவேன். மோஹித் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவருக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் தான் சந்திரன் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து இங்க தெளிவாகுது இந்த பிளேயிங் 7ல. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். திரும்பவும் செட் பண்ணிட்டாரு அவரு. முத்து, உங்களோட டீம் எப்படி? தமிழ் தலைவாஸ்க்கு நீங்க டீம் செட் பண்ணனும்னா எப்படி செட் பண்ணுவீங்க? நான் செட் பண்ணா ரைட் கார்னர் வந்து சாகர், லெஃப்ட் கார்னர் நிதேஷ், ரைட் கவர் அபிஷேக், லெஃப்ட் கவர் அனுஜ், ரைடர்ஸ் அண்ணா ரஞ்சித் அண்ணா, எல்லாரும் சொல்றதா ரஞ்சித் அண்ணா, சச்சின், நரேந்தர். இப்ப நம்மளோட மசாலமுத்து சொன்ன மாதிரியுமே பாத்தீங்கன்னா இவரோட பிளேயிங் 7ல சொன்னதை செக் பண்ணீங்களா? ரைட் கவருக்கு அபிஷேக், லெஃப்ட் கவருக்கு அனுஜ், ரைட் கார்னருக்கு சாகர், லெஃப்ட் கார்னருக்கு சாஹில், 3 ரைடர்ஸ்க்கு ரஞ்சித் அண்ணன், சச்சின் அண்ட் நரேந்தர் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இதுலயும் நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இவர் வந்து ஆட் பண்ணாத ஒரு பர்சன் லெஃப்ட் கவருக்கு மோஹித். ஸோ மோஹித் வந்து டீம்ல இல்ல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மோஹித் இல்லையான்னு. மோஹித் டீம்ல இல்ல. ஸோ உங்களுக்கு இது வந்து கிளாரிஃபை இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக ஒருத்தர் அனுஜ் சொல்லிருக்காங்க, ஒருத்தர் ஆஷிஷ் சொல்லிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான். ஆனா அனுஜுக்கு சான்ஸ் கிடைக்குமா, ஒரு ஃப்ரெஷரா ஒரு என்வைபியான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம பிகேஎல் ஸ்டார்டிங்ல. ஓகே, இப்போ மீண்டும் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம்.
பர்ஃபெக்ட். அடுத்த கொஸ்டின் அகைன் ரஞ்சித். Ranjit has played நம்ம with டீம் Kerala representing Tamil Nadu. Now he is your coach. What is your opinion on that? நீங்க அவர் கூட பிளேயரா இருக்கும்போதே விளையாடிருக்கீங்களாமே கேக்குறாங்க. ஆமா சொல்லுங்க கொஞ்சம், எங்களுக்கு தெரியணும்ல. என்ன சொல்லணும் அவங்க கேக்குறாங்க, புரியல. ஒரு பிளேயர் கூட விளையாடிட்டு அந்த பிளேயர் இப்ப கோச்சா வந்திருக்காரு, என்னென்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்திருக்கீங்க அவருக்கு, அவரோட கோச்சிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களோட ஆப்போனன்ட் டீம்ல விளையாடி இருக்கேன். விளையாடும் போது எப்படி சொல்றதுன்னா அண்ணன் தம்பி மாதிரி யாருமே பார்க்க மாட்டாங்க, டிஃபென்ஸ் பண்ணதான் செய்வாங்க. இங்க வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி சொல்லி தர்றாங்க. அது வந்து டிஃபரெண்டா இருக்கு. இப்ப யாரா இருந்தாலும் இப்ப முத்துவே ஆப்போசிட்ல இருந்தாலும் அப்போ நமக்கு ஒரே டீம்ல இருக்கும்போது அண்ணன் தம்பி தான். கபடி எதனால நீங்க 2 பேரும் விளையாட வந்தீங்க, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? வந்து நீங்க கபடி ஆரம்பிக்கணும் விளையாடணும் அப்படின்றதுக்கு இன்ஸ்பிரேஷனா யாரா இருந்தா? என்னோட ஸ்கூல் ஆப்போசிட்லயே ஏசெட் கிளப்னு ஒரு டீம் இருக்கு, அலத்தங்கரன்னு சொல்லி. அங்க பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும். அதை பார்த்துதான் அதிகமா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எனக்கு வந்து எங்க ஊர்ல வந்து விளையாடுவாங்க நேசமால் கபடி கிளப்னு சொல்லிட்டு. நான் இப்ப சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டு முன்னாடி தான் விளையாடுவாங்க. அவங்க நான் விளையாடும்போது தூத்துக்குடியில ஒரு நல்ல டீம் விளையாடும்போது நம்ம மேட்ச் பார்க்கும்போது அப்போ நல்லா விளையாடுவாங்களா, அப்போ வந்து சொல்லுவாங்க முத்தியாபுரம் டீம் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுக்கும் கபடி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்படியே பெரிய பசங்க கூட சேர்ந்து விளாட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு அப்புறம் ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட். அவ்வளோ. ரஞ்சித், அகைன் உங்களுக்கு ஒரு கேள்வி. A to Z கிளப் எவ்வளவு மிஸ் பண்றீங்க? அந்த கிளப் கோச் எவ்வளவு மிஸ் பண்றீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இப்போ கேம்பு கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. 3 லட்சம் ரூபாய் மேட்ச் கண்டிப்பா ஏதாவது ஒரு டீம்ல எனக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருச்ச டீம்ல ஆடணும்னு சொல்லி அந்த மேட்ச் விளையாட மிஸ் பண்றேன். பசங்களோட சேர்ந்து விளையாட முடியாது போனது. கோச் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உங்க ஏஜி டீமை நீங்க கோச் பண்ணுவீங்களா A to Z டீமை அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இருக்க பசங்களுக்கு சொல்லி கேட்டாங்க, சொல்லி கொடுப்பேன். அதுல எனக்கு என்ன சொல்லி தந்திருக்காரு. அப்கோர்ஸ் அவர் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறாரு. அவர் சீனியர் பிளேயர். உங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாம் ரொம்ப லக்கி. நிறைய இந்த கமெண்ட்ஸ் வந்து நாங்க கமெண்ட்ஸ்லயும் பார்த்திருக்கோம், நீங்களும் எங்களுக்கு சொல்லிருக்கீங்க. அப்கோர்ஸ் முத்து அண்ணா உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாரு நம்ம டீம்ல இல்லாம மத்த டீம்ல? நம்ம டீம்ல எல்லாம் இப்ப லாண்டுட்டு இருக்கிறதுலயா இல்ல லாண்டு முடிச்சதுலயும் சொல்லலாமா? அவங்க எதுனாலும் ஓகேன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு ஃபேவரட் பிளேயர்னா அஜய் தாக்கூர். ஏன்னா அவர் ரைட் ரைடர், அதனால எனக்கு அஜய் தாக்கூர். கபடி ப்ளே பண்ணாம இருந்தீங்கன்னா லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க அப்போ கூட நான் பெயிண்ட் அடிக்க போயிருப்பேன். ஒரு மிஸ்டர் பிரபஞ்சன் அகைன் ஒரு பெரிய கபடி பிளேயர். வணக்கம் அண்ணாத்த, உங்க பெரிய ஃபேன். ஒரு ஹாய் சொல்லிருங்க சார். பிரபஞ்சா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானா? பாக்கல நீங்க இல்லையே. இது வர மாட்டேங்குது, அப்படி செக் ஆயிடுது. ஏதோ ரஞ்சித் அண்ணா அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. தம்பி பிரபஞ்சா ரொம்ப மிஸ் பண்றேன்டா. அண்ணா உங்க ஃபிட்ஸ் சொல்லுங்க அண்ணா. 2 அண்ணாஸ் ஓகே, 2 அண்ணாஸ்க்கும் உங்க ஃபிட்னஸ் டிப்ஸ் சொன்னீங்கன்னா நாங்களும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிட்னஸ்னா என்ன சொல்றது? நம்ம ஜூனியர் பசங்களோட சேர்ந்து பண்ணிக்கிறது தான், வேற இண்டிவிஜுவலா எல்லாம் பிராக்டிஸ் பண்றது இல்ல. ஜூனியர்ஸ் கூட பண்ணும்போது அப்போ கூட எஃபெக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நம்மளாட்டே லைட்டா படம் பொழிச்சதாலும் ஐயோ பண்ண மாட்டோம். அது ஜூனியர் கூட பண்ணுறது அவங்க கூட பண்ண சொல்லி ஆசையா இருக்கு.
ஆல் ரைட். அஜின்கியா பவர் முத்து ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. அஜின்கியா ஓகே, கிறிஸ்டியன் யாருமே கேட்க மாட்டீங்களே. அவங்களுக்கு இன்னும் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் பெங்களூர் புல்ஸுக்கு. 4 5 முத்து ப்ரோ. So that's all for questions. எல்லாரும் தூத்துக்குடி ஃபேன்ஸ், கன்னியாகுமரி ஃபேன்ஸ் எல்லாரும் உங்களை ஹாய் சொல்றாங்க. லைவுக்கு அடிக்கடி எல்லாருக்குமே நீ ரூம்ல வச்சு ஏதோ சொல்லணும்னு சொன்ன, அதான் சொல்லுனே. என்னடா ரூம்ல வச்சு இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப டீப்பெல்லாம் போனா, ஏன்னா அது உண்மைதானே. ஓகே, எல்லாரும் திரும்ப ஹாய் ஹாய் ஹாய். எல்லாருக்கும் ஹாய். அஜின்கியாக்கும் வந்து இங்க இருந்து ஹாய் சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க டைமை வந்து நீங்க எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கபடி அந்த பிராக்டிஸை இன்ட்ரோட் பண்ணதுக்கு வெரி சாரி. நீங்க போய் உங்க டீமோட ஜாயின் பண்ணிக்கோங்க. வெரி வெரி தேங்க்ஸ். அகைன் காலேஜ் கபடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க காலேஜ்ல டீம் இருந்தா அந்த டீமோட வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இவங்க 2 பேரையும் கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோஸ், நிறைய ரீல்ஸ், நிறைய போட்டோஸ்ல நீங்க பாப்பீங்க. ஸோ ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாமா 2 பேருக்கும் எல்லாரும்? இல்ல அண்ணா சாப்பிட்டீங்களா? அண்ணா எப்ப தூங்குனீங்க எல்லாம் கேக்குறாங்க. இந்த டைம் கப்பு நமக்கு தான். அப்கோர்ஸ் ரஞ்சித் வந்து நமக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு. ஸோ கப் எடுக்கலன்னா அவர்கிட்ட பேசிட்டு எடுப்போம். சொல்ல மாட்டாங்களே, கப் எடுப்போம்னு சொல்லுங்க. கமான், எத்தனை தடவை சொல்றது? கண்டிப்பா இருக்கிறதே ஒரு கப்பு தான். நீங்க இருக்கிறது ஒரு கப்பு தான். அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம தான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து கமெண்ட் வந்திருக்கு. நான் சொல்லல, சாரி. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் ஒரு பெரிய போயிட்டாங்க. ஸோ இந்த லைவ் இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட ஷெட்யூல் வந்து எங்க கூட வந்து ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் வந்ததுக்கு. இன்னும் மோர் சச் இன்ட்ராக்ஷன்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம அடுத்து நிறைய பிளேயர்ஸோட வருவோம். அபிஷேக் லைவ் வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அபிஷேக் வந்து லைவ் கூட்டிட்டு வருவோம். அகைன் இவங்க 2 பேர் ஒரே. தேங்க்யூ வெரி மச். ஓகே கைஸ், இப்போ இதுதான் இந்த லைவை பற்றி மொத்த விஷயமே. இந்த ஸ்டார்டிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட ரைடிங் யூனிட் தான் இந்த வருஷம் ஹெவியாக இருக்குது அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க. ரஞ்சித் நான் வந்து இந்த தடவை எந்த டீமுக்கு ப்ளே பண்ணாலும் அந்த டீம் ப்ளே ஆஃப் போவோம், ஸோ நம்ம டீமும் போகுன்றதை உறுதிப்படுத்தினாரு. அது இல்லாமல் ரஞ்சித்தோட பிளேயிங் 7, அதேமாதிரி முத்தோட பிளேயிங் 7 பார்த்தோம். இந்த மூலியமா நம்ம டீமில் மோஹித் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், அதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா ரஞ்சித் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்திருக்காரு ஆக்ஷனில் செலக்ட் ஆகலையே அப்படின்னுட்டு. ஆனால் அதுக்கப்புறமேட்டா டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டா ஒரு பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக இருக்காரு. இந்த வருஷம் ப்ரூவ் பண்ணியே காட்டுவேன் அப்படின்றதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி அன்னைக்கு லைவ்ல ஒரு விஷயம் சொன்னாங்க, நம்ம டீம் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் போயிருக்காங்க. வெளியே கிடையாது, டீமுக்குள்ளேயே ஒரு ஏ டீம் பி டீம்னு பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் யார் ஜெயிச்சாங்கன்ற டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் வந்துச்சுன்னா அதையும் உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப்பாவோ ஒரு வீடியோவோட கொண்டு வரேன். அதே மாதிரி இவங்களோட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம டீமோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கேயோ இருக்கு, ஸ்கை ஹைல இருக்கு. ஸோ நம்ம இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கைஸ். அதே மாதிரி அபிஷேக்குக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிருக்கார் ரஞ்சித். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேயிங். அதனாலே அபிஷேக் வந்து இந்த வருஷம் நல்லா ப்ரூவ் பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. முன்னாடியே நான் அதை கேள்வியும் பட்டேன், அபிஷேக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா கூட நல்லா பண்ணுவாருன்னு. ஸோ அது இந்த தடவை கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி கோச்சஸுமே அபிஷேக்கோட ஃபிட்னஸ்ல ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அவர் கண்டிப்பாக பெஸ்ட்டை கொடுப்பாரு இந்த வருஷம். ட்ராஃபி நம்ம எடுப்போம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான இன்டென்டோட இந்த லைவை முடிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Until then, signing off is உங்க ராஜ்குமார். Bye.